தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சமாதியில் அஞ்சலி செலுத்த இன்று மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். செந்தில்குட்டி, விடுமுறை நாட்களாக இருக்கக்கூடிய இந்த பொங்கல் விடுமுறை நாட்களில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய சமாதியில் அஞ்சலி செலுத்துவதற்காக இன்றைக்கும் மக்களுடைய கூட்டம் அங்கு எப்படி இருக்கிறது? இது பற்றிய விரிவான தகவல்களை சொல்லுங்க. பொங்கல் பண்டிகை ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை வருவதன் காரணமாக மெரினா கடற்கரையில் வழக்கமாகவே ஒரு அதிக அளவில் மக்கள் அண்டை மாவட்டங்களிலிருந்து கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இங்கே நடக்கும். அதன்படி இந்த பொங்கல் விழாவிலும் அதிக அளவில் மக்கள் தற்போது பொங்கல் முடித்துவிட்டு அதிக அளவில் சென்னை வாசிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் அதிக அளவில் மெரினா கடற்கரையில் தங்களுடைய அந்த பொழுதை கழித்து வருகிறார்கள். இங்கு முக்கியமாக சமீபமாக மறைந்த முன்னாள் முதல்வரின் ஜெயலலிதா அவர்களின் நினைவிடத்தில் ஏற்கனவே மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இன்று விடுமுறை என்பதனால் மேலும் பொங்கல் பண்டிகை ஒட்டி அதிக அளவில் மக்கள் இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் இந்த பொங்கல் பண்டிகையில் சில தங்களுடைய உறுதிப்பாடுகளாக சில விஷயங்களை எடுத்திருக்கிறார்கள். அதற்காக பேரணியாக சென்று தமிழகம் முழுவதும் அவர்கள் வலியுறுத்திய சில விஷயங்களை விழிப்புணர்வாக தெரிவித்துவிட்டு தற்போது மறைந்த முன்னாள் முதல்வருடைய ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு இது அடுத்த ஆண்டுகளாவது நிறைவேற வேண்டும் என்ற ஒரு அஞ்சலியும் அவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். அது தொடர்பான சில விவரங்களை கேட்கலாம். சார், இப்போ அந்த இருசக்கர வாகனம் மூலமா பேரணி போயிருக்கீங்க, எதற்காக போயிருக்கீங்க? இப்போ ஜெயலலிதா அவர்களோட நினைவிடத்தில் இதை நிறைவு செஞ்சிருக்கீங்க. என்னென்ன கோரிக்கைகளை வச்சு இந்த பேரணி போயிருந்தீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இருக்கேன். என் பேர் சத்தியமூர்த்தி. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ரொம்ப அதை பேன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணியும் தமிழ்நாடு விவசாய ஃபார்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 140 பேர் மேலே இறந்துருக்காங்க. அது வலியுறுத்தியும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி ரேலி கண்டக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு 11ஆம் தேதி கண்டக்ட் பண்ணோம். 11ஆம் தேதி கண்டக்ட் பண்ணி தஞ்சாவூரில் போயிட்டு நல்லா கலந்துவிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கோயம்புத்தூர் போனோம் 13ஆம் தேதி. 13ஆம் தேதி போய் ஒடிசா அந்த கிரவுண்டில் அங்கேயும் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். நேற்று அதை முடிச்சுட்டு 13ஆம் தேதி நேற்று ஈரோடு அங்கேயும் போயிட்டு பைக் ரேலி நடந்தது. அதில் போய் பங்கேற்றுட்டு இன்னைக்கு கடைசியாக பொங்கல் தினத்தாண்டு இங்கே உழைப்பாளர் தினத்தாண்டு எங்கள் ரேலி நாங்கள் முடிச்சுக்கிறோம் 4வது நாளாக. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நம்மளோட நாட்டு மக்களோட மாடு எல்லாமே அழிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஜெர்சி மாடெலாம் வெளிநாட்டிலேருந்து இங்கே எடுத்துன்னு வருவாங்க. அது பார்த்தீங்கன்னா A1, நம்மளது A2ன்னு சொல்லிட்டு 2 ரகம் பிரிப்பாங்க பாலில். நம்ம A2 ரகம் தான் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது, எந்த தீவிகம் இல்லை. A1ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெடுதலானது. அது பார்த்தீங்கன்னா புற்றுநோய், கேன்சரு, அது இல்லாமல் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அதுமாரி ப்ராப்ளமாக இருக்குது. இதனால தான் பீட்டா நம்மளோட ஜல்லிக்கட்டை பேன் பண்ணிட்டு அவங்களே டிசீஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுக்கு இன்சூரன்ஸு மருந்துலாம் அவங்களும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ அது கண்டிப்பாக தடுத்தாகணும். இது மத்திய மாநில அரசு கண்டிப்பாக முடிவெடுத்து ஆகணும். அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸு கண்டிப்பாக 144 பேர் மேலே இறந்துருக்காங்க. அது மத்திய மாநில அரசு கண்டிப்பாக சொன்னோம். ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை. கேட்டால் 25 பேர் தான் பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் நிவாரணம் தர முடியும், மீதிலாம் தர முடியாதுன்றாங்க. இது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். கண்டிப்பாக மத்திய மாநில அரசு இதை தலையிட்டு அவங்களுக்கு தேவையான நிவாரணம் பண்ணோம். இன்றைக்கி அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக இங்கே அஞ்சலி செலுத்தணும் வந்திருக்கோம் அம்மா நினைவிடத்துக்கு. அவங்க போன வருஷம் இருந்தப்போ ஜல்லிக்கட்டுக்காக நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாங்க. இந்த வாட்டி நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அடுத்த ஆண்டு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு வி வான் ஜல்லிக்கட்டு எடுத்தாங்க, வி டூ ஜல்லிக்கட்டு. நாங்கள் தடையே உடைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுறோம். 16ஆம் தேதி முதல்ல கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் சார் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்போ நீங்கள் போன இடங்களில் தமிழகத்தில் என்ன மாதிரி ஒரு வரவேற்பு இருந்தது ஜல்லிக்கட்டு தொடர்பாக? ஆறாவாரமாக இருங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இளைஞர் பட்டாளம் தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் அது மூலமாக மட்டும்தான் வந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் போயிட்டு வண்டி எடுத்துன்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா பப்ளிக் பார்த்தீங்கன்னா விடவே இல்லை. அவ்வளோ ரொம்ப கை கொடுத்து ரொம்ப பாராட்டினாங்க. இதுமாரி இளைஞர் முன்னே இருந்து பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக இப்போ அப்துல் கலாம் சார் இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏன்னா அவரோட கனவு தான் இது. இளைஞர்கள் அவங்களே முன் அவங்கவுங்க பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லிட்டு முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் தான் கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்துல் கலாம் சாரையும். அதாவது இந்த பொங்கலை சில உறுதிப்பாடுகளுடன், அதாவது ஜல்லிக்கட்டு மற்றும் விவசாயிகள் மரணம், இந்த விளைவுகள் அனைத்தும் அடுத்த ஆண்டுகளாவது நடைபெற வேண்டும். இந்த ஆண்டு போல் இல்லாமல் அடுத்த ஆண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் இல்லாது விவசாயிகளுக்கான தேவையான மழையை இயற்கை அளிக்க வேண்டும். இந்த போன்ற ஒரு பொது நலனுடைய இந்த பொங்கல் விழாவை அவர்கள் இங்கு பொழுதுபோக்கை கழிக்க வந்தாலும், அதாவது ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் இது போன்ற ஒரு அஞ்சலியை தான் அவர்கள் செலுத்தி வரக்கூடியதை பார்க்க
பார்க்க முடிகிறது. இங்கு மக்கள் வந்து அதிக அளவில் தற்போது வர தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் மாலை வேளைகளில் அதிக அளவில் மக்கள் வருவதால் காவல்துறையும் அதை கட்டுப்படுத்துவதற்கு அதிக அளவில் குவிக்க தொடங்கி இருக்கிறார்கள். மேலும் பல திருட்டு சம்பவங்களை தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக ஆங்காங்கு கண்காணிப்பு கோபுரங்களும் அதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக செந்தில்குட்டி, பொங்கல் விடுமுறை நாட்களில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய சமாதியில் அஞ்சலி செலுத்த வருபவர்கள் பொங்கல் எந்த அளவிற்கு விழிப்புணர்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி வித்தியாசமாக அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான கள நிலவரங்களை பதிவு பண்ணீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.